ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜய் சேதுபதி கூட காயத்ரி வந்து 4 படங்கள் நடிச்சுக்காப்லங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜய் சேதுபதி கூட காயத்ரி வந்து 4 படங்கள் வந்து நடிச்சுக்காப்லங்க. அது என்னென்ன படம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2012ஆம் ஆண்டு நம்ம விஜய் சேதுபதியினுடைய 34வது வயசில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற படத்தில் நம்ம காயத்ரி நடிச்சுக்காப்ல. இந்த படத்தில் ஒரு சூப்பரான டைலாக் இருக்குங்க. அது என்ன டைலாக் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து பாலாஜி தரணிதரன் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி வந்து பிரேம்குமார் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துடலாம். ரெண்டாவது படம் 2017ஆம் ஆண்டு நம்ம விஜய் சேதுபதியினுடைய 39வது வயசில் புரியாத புதிர் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ரெண்டாவது முறையாக ஜோடி சேர்ந்துக்கப்பல நம்ம காயத்ரி நம்ம விஜய் சேதுபதி கூட. இந்த படத்தை டேரக்டர் ரஞ்சித் ஜெயகோடி அப்படிங்கிற டேரக்டர் தாங்க டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் கதிர் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்ல நம்ம விஜய் சேதுபதி. மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 2018ஆம் ஆண்டு நம்ம விஜய் சேதுபதியினுடைய 40வது வயசில் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்துலேயே நம்ம மூணாவது முறையை ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கப்பல நம்ம விஜய் சேதுபதி கூட காயத்ரி. இந்த படத்தை டேரக்டர் ஆறுமுககுமார் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் யமன் அப்படிங்கிற கேரக்டரில் யமனாவே நடிச்சிருப்பாப்புல நம்ம விஜய் சேதுபதி. நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 2022ஆம் ஆண்டு நம்ம விஜய் சேதுபதியினுடைய 44வது வயசில் மாமனிதன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி கூட காயத்ரி 4வது முறையாக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை சீனு ராமசாமி வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. ஒரு மனிதனாகவே நடிச்சுக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சுக்காப்லங்க. இந்த 4 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதியும் காயத்ரியும் பெஸ்ட் பேராக நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.